10 மானிய கோரிக்கை ஒரே நாள் நிறைவேற்றப்படும். உங்க அப்பா கலைஞர் காலத்துல கூட நிறைவேற்ற முடியல, பண்ணதில்லை. எவ்வளவு பெரிய தவறு! மானிய கோரிக்கைங்கிறது ஒவ்வொரு டிபார்ட்மெண்டோடைய ஒரு உயிர் நாடி. ஒவ்வொரு நாளும் மக்கள் அந்த எதிர்கட்சி தலைவர்களும் ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஒவ்வொரு மானியத்தை நோக்கி கல்வி மானியம் இருந்தால் உட்காந்து 2 நாள் டிபேட் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி பிஜேபியோடைய பாராளுமன்றம் நடக்குதோ அங்கேயாச்சும் லைவ் போடுறாங்க, இங்க லைவும் கிடையாது. ஆனா இங்கிருந்து எம்பிகள் போய் நம்ம அக்கா கனிமொழி அக்காலாம் போய் ஜனநாயகம் பறிக்கப்படுகிறது, ஜனநாயகம் பறிக்கப்படுங்க, பேச விடல. இங்க என்ன நடக்குது? எல்லாரையும் பேச விடுறீங்களா? எத்தனை நாள் சட்டமன்றம் நடக்குது? மக்களுடைய குரல் வலிகளை நீங்கள் வந்து சட்டசபையில் நெருக்கணும்னு நினைக்கிறாங்க. அங்கதான் ஜனநாயகம் இல்லை. சட்டசபையிலே ஜனநாயகம் இல்லைன்னா வீதிகளில் எப்படி ஜனநாயகம் இருக்கும்? இங்க ஜனநாயகமே இல்லை. ஸோ நான் சொல்ல வந்தது என்னன்னா, எப்படி ஹிட்லர் முசோலினி பார்த்து வளர்ந்தாரோ அதே மாதிரி நம்மளுடைய இன்றைய திமுக, அண்ணா இருக்கும்போது திமுக வேற, கொஞ்சம் அடுத்துக்கு அப்புறம் வந்தவங்க வேற. நம்ம கலைஞர் வந்தவொடனே கொஞ்சம் குடும்ப திமுகவை மாத்தினாரு, ஒரு 10 குடும்பம் இருக்கும். இப்ப திமுக அப்படின்னா ஒரே குடும்பம், 10 குடும்பம்லாம் கிடையாது, எல்லாரும் கிளம்பு, எல்லாம் ஒரே குடும்பம் தான். என் பையன், அடுத்தது இன்னொருத்தர் இருக்கார், மருமகன், 2 பேர் தான். மித்த 10 குடும்பம். இதுதான் கலைஞர்கிட்ட இருந்தும் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வருக்கும் உள்ள வித்தியாசமே. அங்க வேணாலும் நல்ல அப்பாவா இருக்கிறார், தமிழகத்திற்கு அப்பாவாக நீங்கள் இல்லை, நீங்கள் இல்லை. கள்ளக்குறிச்சியில் 70 பேர் இறந்தாங்க. 70 பேர் இறக்கும் பொழுது நீங்கள் அங்க போகல. ஏன் போல? எதுக்கு போல? கள்ளக்குறிச்சியில் இறந்த உடனே ஐஏஎஸ் மாத்துறாங்க, ஐபிஎஸ் மாத்துறாங்க. ஒரு வார்டு கவுன்சிலருக்கு நம்ம ஒரு வீடு கட்டினா வந்து நிக்கிறாரு, எனக்கு ஏன்டா கமிஷன் கொடுக்க மாட்டேங்கிற வீடு கட்டுறேன்னு. அப்ப இவ்வளவு பெரிய கலாச்சாரம் காய்ச்சற உங்களுக்கு அந்த துறையோட அமைச்சருக்கு ஒன்றும் தெரியாதான், அங்க இருக்க எம்எல்ஏக்கு ஒன்றும் தெரியாதான், கவுன்சிலருக்கு ஒன்றும் தெரியாதான், ஐஏஎஸ் ஆபீசரை மட்டும் சஸ்பெண்ட். என்ன ஒரு அரசியல்! விசாரணை கமிஷன் என்னாச்சு? 70 பேர் இறந்தாங்க, என்னாச்சு? எல்லாம் க்ளோஸ், ஃபைல் க்ளோஸ். தமிழக மக்கள் மறந்துடுவாங்க, நம்ம 1000 ரூபாய் கொடுத்துட்டா போதும். அப்புறம் சொல்ற மாதிரி டக்குன்னு வந்து பட்ஜெட்டுக்கு அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்குவாங்க, பட்ஜெட்டுக்கு வெளியே ரூன் போட்டுருவாங்க. தமிழ் மேலே ஏதாவது நேசிக்கிறாங்களாம், பட்ஜெட்டுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. அதாவது எப்படி வந்து ஒருத்தர் கோடீஸ்வரன் கேட்டா பேரை வந்து கோடீஸ்வரன் பேர் வச்சிருங்க, கோடீஸ்வரன் எல்லாம் அந்த மாதிரி தான் ரூன்னு போட்டுட்டாங்க. பட்ஜெட் வந்து சிறந்து விளங்கிருச்சு. 5 லட்சம் கோடி லோனு, எல்லா லோனையும் மறைச்சாச்சு, ஆனால் வளர்ந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பொய் மீடியா செட்டிங்ஸு, அப்புறம் யூடியூப்ல ஒரு 20 பேர் செட்டிங்ஸு, எங்கே பார்த்தாலும் நம்ம திறந்தோம்னா அப்படியே அப்படியே அவங்க மட்டும்தான் தெரியும். இல்லை நடுவில் நம்ம அண்ணாமலை வந்து திடீர்னு டைவெர்ட் பண்ணி விடுவார் நம்மளை திட்டின உடனே. ஆனால் இப்போ அவங்களுக்கு பயம் வந்துருச்சு, என்னப்பா நம்மளை கொஸ்டின் கேட்கறதுக்கெல்லாம் ஆளே கிடையாது, இத்தனை நாள் வரைக்கும் ஒருத்தர் வந்துட்டாரு, இவர் எப்படி அடக்கிறது? இவர் மக்கள் பயணத்தில் வரும் பொழுது பேரதிர்வுகளை ஏற்படுத்தும். அவர் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் மக்கள் மனசில் இருக்கக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய சிந்தனைகளா மாறும். இதை தான் பயப்படுறோம். அதனாலதான் தமிழக வெற்றி கழகத்தின் மீது கடுமையான எதிர்ப்புகளும், ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, ஒன்றிய கட்சி, எல்லா கட்சி எதிரி. நீங்க யார் கூட சேர்ந்தாலும் சரி, சிங்கிளா மெஜாரிட்டியோட எங்களால ஜெயிக்க முடியும். அதுக்கு சொல்லுவாங்க நிறைய அரசியல் புலிகள், தரவுகள் பார்த்தீங்கன்னா, இல்ல இவ்வளவு பர்சன்டேஜ் தான் இருக்கு, எவ்வளவு பர்சன்டேஜ் தான் இருக்கு அப்படிலாம் செட் பண்ணிட்டு டிஎம்கேக்கு ஃபேவரா வந்து எல்லாம் கிளீனா பேசிட்டு இருப்பாங்க. எந்த அளவுக்கு வந்து நடிப்புனா, கெட் அவுட் மோடின்னு ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க திமுக. எல்லா ஊடகவியலாருக்கும் நான் பதிவு பண்றேன். நமக்கு வந்து பார்த்தா தெரியும், நம்ம எல்லாம் ஒன்றிய அரசு பயங்கரமா திமுக தான் இருக்கு, தமிழ்நாட்டில் வந்து ஒன்றிய அரசை பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை தவிர இந்த 3 எலெக்ஷன் வேற எந்த அஜெண்டா அவங்களுக்கு கிடையாது. எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான் பிஜேபியை வந்து அவங்க வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயம். கெட் அவுட் மோடின்னு இப்போ திடீர்னு ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க. ஆனா கெட் அவுட் மோடின்னு சொல்லும்போது மோடி ஊர்லயே இருக்க மாட்டார் தமிழ்நாட்டில். ஆனா மோடி வரும் பொழுது அப்பாவும் பையனும் போயிட்டு வெள்ளை கொடையை பிடிச்சிட்டு இருப்பாங்க அப்படி ஏர்போர்ட்ல. நான் சத்தியமா பார்த்தது இல்லை, மழை பெஞ்சா நம்ம கருப்பு கலர்ல தான் கொடையை பிடிச்சிருப்போம். ஸோ அந்த அளவிற்கு பிஜேபியோட மறைமுகமாக இப்ப அதிமுக போய் சேர்ந்தாங்க, விமர்சனம் வருது, மக்கள் முன்னாடி நிக்கிறாங்க, மக்கள் வந்து ஏத்துக்கல, அதனால வந்து அதிமுக தோல்வி வருது, பிஜேபினால தோல்வி வருது.
ஏன்னா முதல் நாளே முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ், நம்ம தலித் தோழர்களுடைய ஓட்டு 18% இழந்துருவாங்க. பிஜேபி கூட யார் சேர்ந்தாலும் இது எல்லோருக்கும் தெரிந்த அரசியல். அப்போ அட்லீஸ்ட் இந்த மக்கள் முன்னாடி நிற்கிறாங்க, தோல்வியை அக்செப்ட் பண்ணுறாங்க, அவங்க விமர்சனத்தை எதிர்கொள்கிறாங்க. ஆனால் மிகப்பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு இங்கே நாடகம் ஆடிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அண்ணாமலை அவர்கள் கூடயே வச்சுக்கிட்டு. இதுதான் மிகப்பெரிய ஆபத்து. அதனால தான் நம்ம நாசிசம்னு சொல்கிறோம். முசோலினி, ஹிட்லர் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு அரசியலை இங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த அரசியலை தமிழகத்தில் தூக்கி எறியக்கூடிய ஒரே கட்சியாகவும் தலைவராகவும் இருப்பதனால தான் நம்ம மேலே இவ்வளோ பெரிய விமர்சனங்கள் வருது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே இருக்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் அடுத்த 13 மாதங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் நாம் ஒன்று சேர போகிறோம். உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய 70,000 பூத் மெம்பர்ஸ் நீங்க தான். இந்த வேர்கள் தான் நம்மளை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் தலைவர் அவர்களை உட்கார வைக்க போகுது. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் கடுமையான போராட்டத்திற்கு நம்ம மனசு வச்சுக்கணும். கடுமையா, கண்டிப்பா எஃப்ஐஆர் போடுவாங்க, மிரட்டுவாங்க, போராட்டம் நடத்தினா அலோவ் பண்ண மாட்டாங்க. அதையும் மீறி இவங்க சொல்றாங்களே, இவர் களத்துக்கு வர மாட்டேங்கிறாரு, போராட்டம் பண்ண மாட்டேங்கிறாரு. என்ன போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? போராட்டம்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கமிஷனர்கிட்ட பர்மிஷன் வாங்கி ஒரு இடத்துல போர்டு வச்சுக்கிட்டு 6 மணிக்கு மேல என்ன ஏன் விடலன்னு கேட்கறதா போராட்டம்? இதுவா போராட்டம்? என்ன போராட்டம் தமிழகம் கண்டது? முதலில் சட்ட சீர்திருத்தத்தை, அரசியலமைப்புடைய சட்ட சீர்திருத்தத்தை, ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டை உருவாக்கியது தமிழ்நாடு. இத்தனைக்கும் அன்றைக்கு அண்ணா அவர்களும் பெரியார் அவர்களும் எந்த அரசியலிலும் முதலமைச்சராக கிடையாது, அதிகாரத்தில் கிடையாது. சமூக நீதிக்காக உருவாக்கிய தமிழ்நாடு. அதுதான் போராட்டம். ஜெயபிரகாஷ் நாராயணன் எமர்ஜென்சிக்கு எதிராக 1977 உருவாக்கினாரே மிகப்பெரிய மக்கள் போராட்டம். அதுதான் போராட்டம். பர்மிஷன் வாங்கி 6 மணிக்கு போர்டு வச்சுட்டு, அதுதான் தலைவர் சொன்னார். என்ன சார் போராட்டம் பண்றாங்க, நடிக்கிறாங்க எல்லாம். மக்கள் முன்னாடி, மீடியா முன்னாடி நின்றுட்டு போர்டை பிடிச்சிட்டு. அன்னைக்கு டீலிமிடேஷன் நடந்துட்டு இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. எங்கன்னா வீட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு. ஏன்னா ரோட்டுக்கு போனால் தூக்கிட்டு போயிடுவாங்க, ஃப்ளைட்டு மிஸ் ஆகிடும். என்ன போராட்டம் இதெல்லாம்? நீங்க என்ன பார்த்து போராட்டம் தெரியுமா? வெயிட் பண்ணுங்க, இன்னும் 2 மாசம் போராட்டம்னா என்னன்னு காமிக்கிறோம். உண்மையான போராட்டத்தை எங்கள் தலைவர் தமிழகத்திற்கு அண்ணாவுக்கு காமிப்பார், ஜெயபிரகாஷ் நாராயண வழியில் காமிப்பார். உண்மையான போராட்டம் என்ன? நாங்கள் உண்மையாக மக்களுக்காக போராட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நாங்கள் அதை தெளிவா இருக்கிறோம். நடிக்கணும்னு அவர் சொல்றதா எப்பயுமே நம்ம உண்மையா இருப்போம். ஒரே குறிக்கோள் தான், மக்கள்கிட்ட உண்மையா இருப்போம், சமநிலையா இருப்போம். அதை நிர்வாகக்கூடிய ஒரே கழகம் இன்றைக்கு. எல்லாம் காம்ப்ரமைஸே கிடையாது. எல்லா கட்சியும் காம்ப்ரமைஸ். ஒன்னு மணி, ஒன்னு ஊழல், ஒன்னு குடும்பம், சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. விமர்சிக்கவே வேணாம். இனிமேட்டு நம்மளுடைய உரிமை, நம்மளுடைய கடமையை நோக்கி நம்ம போவோம், மக்கள்கிட்ட போவோம். அதுக்கான போராட்ட களத்தை தலைவர் அவர்கள் கட்சியுடைய கட்டமைப்போடு உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதை நாம் நம்புவோம். எல்லாரும் சொல்ற மாதிரி தலைவர்கிட்ட இன்னைக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துட்டோம். கூட்டணி எதுவா இருந்தாலும் தலைவர் கையில் நம்ம அதிகாரத்தை கொடுத்துட்டோம். அவருக்கு தெரியும் மக்களோட வழியில் நல்ல முடிவு எடுப்பார். அந்த முடிவு 2026 மாற்றத்தை உருவாக்கும்.